நம்ம திருச்செங்கோட்டில் தெப்பக்குளத்திலிருந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் செல்கிற சாலையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டு சாக்கடை நீர் தெருவெல்லாம் ஓடிச்சு. அதை பார்த்த தாவேக்கா நிர்வாகி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். உடனே சட்டமன்ற அலுவலகத்திலிருந்து நகராட்சி தூய்மை பணி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனே விரைந்து வந்த தூய்மை பணி அதிகாரிகளும் தூய்மை பணியாளர்களும் அந்த சாக்கடையின் அடைப்புகளை நீக்க தொடங்கினர். உள்ள பார்த்தீங்கன்னா நிறையா பிளாஸ்டிக் பொருட்கள், அதுக்கப்புறம் பாட்டில்கள், அதுக்கப்புறம் சாக்கு பைகள்னு சொல்லிட்டு நிறைய அடைச்சிருந்துச்சு. அதே மாதிரி பானிபூரி கடைகள் யூஸ் பண்ணுற அந்த வேஸ்ட் பொருட்கள் எல்லாம் அதுக்குள்ளே அடைச்சிருந்துச்சு. எனவே மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் நாங்கள் என்ன விடுக்கிறோம்னா, சாக்கடையில் கழிவு பொருட்களையோ இல்லை உங்கள் வீட்டு குப்பைகள்லையோ இல்லை பிளாஸ்டிக் பொருட்கள்லையோ போட வேணாம் அப்படின்னு நாங்கள் தயவு செஞ்சு கேட்டுக்கிறோம். இதனால பார்த்தீங்கன்னா மழைக்காலங்களில் இந்த சாக்கடைகள்லாம் அடைச்சிக்கிட்டு நம்ம ரோட்டில் தண்ணி தேங்கி நிற்குது. இந்த மாதிரி நம்மளும் அவேர்னஸாக இருந்தால் தான் சூழ்நிலையை பாதுகாக்க முடியும். தாவேக்கா அரசு அமைஞ்சதுக்கு அப்புறம் அரசு ஊழியர்கள் மிக அருமையாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க சுதந்திரமாக செயல்பட முடியுது. அதனால தான். எனவே மக்களும் அதுக்கு உறுதுணையாக இருந்து சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கணும். இவ்வளவு விரைவாக செயல்பட்ட தூய்மை பணி அதிகாரிகளுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் மக்கள் நன்றி தெரிவித்து வருகின்றனர்.